எரிபொருள் விலை குறையுமா? எரிபொருள் விலை நிர்ணயத்துக்கு புதிய திட்டம். சாப்னிகா தொடர்ந்து விபத்து விசாரணைகளை முன்னெடுக்க விசேட குழு நியமனம். நிதியமைச்சின் முன்பாக இளைஞர்கள் போராட்டம். அதிர்ச்சி தரும் வினோத டயட் பிளாஸ்டிக் உரையில் உணவு. தெல்லிப்பள்ளி வைத்தியருக்கு அவதூறு, அர்ச்சனா எம்பிக்கு பிணை. சாகரிகா தொடருந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளானமை குறித்து ஆராய்வதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தொடருந்து திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் அசங்க சமரசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் தண்டவாளத்தில் உள்ள ஸ்லீப்பர்களில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாகவே இந்த விபத்து நேர்ந்ததா என்பதை இப்போதே உறுதியாக கூற முடியாது என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்தினால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் இதுவரை மதிப்பீடு செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி தண்டவாளத்தில் இருந்து தொடருந்து தொகுதியை அகற்றிய பின்னரே சேத விவரங்களை முழுமையாக கூற முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே ஸ்லிப்பர்களில் ஏற்பட்ட சிக்கலால் தான் இந்த விபத்து நடந்ததா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது என்றும் குழுவின் அறிக்கை கிடைத்த பின்னரே இறுதி முடிவை கூற முடியும் என்றும் அசங்க சமரசிங்க தெரிவித்துள்ளார். திரைசேரியூடாக அண்மையில் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்ற சம்பவம் தொடர்பாக முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இளைஞர் குழு ஒன்று இன்று நிதியமைச்சின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. அத்துடன் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய நிதியமைச்சர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் ஆகியோர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர். ஏஹிபசிகோ அமைதி நடைபயணத்தின் 3ஆம் நாள் நேற்று மாலை மாவனெல்லை வெலிக்கம்மன ரஜமகா விகாரையை சென்றடைந்ததோடு நிறைவு பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க காண்டி ஸ்ரீ தலதா மாளிகையிலிருந்து ஆரம்பமான இந்த நடைபயணம் நேற்றைய தினம் 25 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தது. வியட்நாம் நாட்டை சேர்ந்த வணக்கத்திற்குரிய பஞ்சாயக்கர தேரர் தலைமையிலான 13 பிக்குகளை கொண்ட குழுவினர் நேற்று காலை ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசீர்வாதம் பெற்றனர். இதன்போது ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவதன நிலைமை பிரதீப் நிலங்கதேல அவர்களை வரவேற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ தலதா மாளிகைக்கு முன்பாக மகா சங்கத்தினர் செத் பிரித் பாராயணம் செய்து நடைபயணத்தில் ஈடுபடும் பிக்குகள் மற்றும் வெளிநாட்டு பௌத்த அடியார்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினர். வணக்கத்திற்குரிய பஞ்சாயக்கர தேரர் தலைமையிலான பிக்குகளையும் உலகளாவிய ரீதியில் அவரது கவனத்தையும் ஈர்த்துள்ள அலோகா என்ற நாயையும் காண்பதற்காக இன்றும் வீதியின் இருமரங்கிலும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தனர். பிக்குகள் வருகை தரும் பாதையில் பௌத்த அடியார்கள் வெள்ளை துணிகளை விரித்தும் வாழை இலைகளை பரப்பியும் நீர் தெளித்தும் வரவேற்றுள்ளனர். இன்றைய பயணத்தின் நினைவாக பஞ்சாயக்கர தேரர் பகல கடுக்கண்ணாவி பகுதியில் மரக்கன்று ஒன்றையும் நட்டுள்ளார். சீனாவில் உடல் எடையை குறைக்க இளைஞர்கள் கையாண்டு வரும் ஒரு புதிய முறை இப்போது இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவில் உடல் எடையை குறைப்பதற்காக வாயில் பிளாஸ்டிக் உரையை சுற்றி அதற்குள் உணவை வைத்து மென்றுவிட்டு பின்னர் அப்படியே துப்பும் கலாச்சாரம் பிரபலமாகி வருகின்றது. உணவை மெல்லும்போது கிடைக்கும் சுவை மற்றும் திருப்தியை அனுபவித்துவிட்டு கலோரிகளை உட்கொள்ளாமல் இருக்க உணவை விழுங்காமல் தவிர்க்கும் முறைமையே அவர்கள் கையாளுகின்றனர். இவ்வாறு செய்வதன் மூலம் தாங்கள் உணவருந்தியதாக மூளையை ஏமாற்றுவதாகவும் இதனால் வயிறு நிறையவில்லை என்றாலும் திருப்தியாக உணர்வதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் இந்த முறை உடல் நலத்திற்கு பெரும் தீங்கு விளைவிக்கும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். பிளாஸ்டிக் உரைகளில் உள்ள நச்சுத்தன்மை வாய் வழியாக உடலுக்குள் செல்ல வாய்ப்பு உள்ளது என்றும் இது செரிமான மண்டலத்தை பாதிப்பதோடு மட்டுமின்றி மனரீதியான உணவு சீர்குலைவுகளுக்கும் வழிவகுக்கும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். களுத்துறை பிரதேசத்தில் 80 வயது மதிக்கத்தக்க மூதாட்டியொருவர் இனந்தெரியாத கும்பலால் கொடூரமாக முறையாக தாக்கப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் களுத்துறை இங்கிரிய ஹைம் மேற்பிரிவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த மூதாட்டி தனது வீட்டிலிருந்து ஆற்றுக்கு குளிக்க சென்றபோது வழியில் மறைந்திருந்த இனந்தெரியாத கும்பல் அவரை வழிமறித்துள்ளது. இதன்போது அவர்கள் மூதாட்டியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியதோடு அவரிடமிருந்த 2 சவரன் தங்க நகைகளையும் பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து இங்கிரிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மூதாட்டிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் எனவும் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய விரைவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தோட்டப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
எரிபொருள் விலை நிர்ணயத்தை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒழுங்குமுறை அதிகாரத்தின் கீழ் கொண்டு வருவது பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் என்று அந்த ஆணைக்குழு கருதுகின்றது. இதன் மூலம் உண்மையான செலவுகள் மற்றும் நியாயமான லாப வரம்புகளின் அடிப்படையில் தெளிவான மற்றும் வெளிப்படையான முறையில் முடிவுகளை எடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 2002ஆம் ஆண்டு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது மின்சாரம், பெட்ரோலியம் மற்றும் குடிநீர் ஆகிய துறைகளை உள்ளடக்கிய பல்துறை ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்குவதே நோக்கமாக இருந்தது. 2004ஆம் ஆண்டிலேயே பெட்ரோலியம் மற்றும் குடிநீர் துறைகள் ஆணைக்குழுவின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதற்கான சட்ட விதிகள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதனால் தற்போது மின்சாரத்துறையை ஒழுங்குபடுத்துவதோடு மட்டுமே ஆணைக்குழுவின் அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் தனது தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் எரிபொருள் விலை நிர்ணயிக்கும் அதிகாரத்தை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு வழங்குவதாக உறுதியளித்துள்ளது. மின்சார கட்டணங்கள் தற்போது எவ்வாறு ஒரு வெளிப்படையான சூத்திரத்தின் மூலம் தீர்மானிக்கப்படுகின்றதோ அதே போன்ற முறைமையை எரிபொருளுக்கும் அமுல்படுத்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. மின்சார கட்டணங்கள் நியாயமான காரணங்களுக்காக மாற்றப்படும் போது பொதுமக்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏனெனில் அந்த செயல்முறை நம்பகரமானது மற்றும் தெளிவானது. தற்போது எரிபொருள் விலை நிர்ணயத்தில் ஆணைக்குழுவிற்கு எந்த பங்கும் இல்லை. முடிவுகள் எரிசக்தி அமைச்சினால் எடுக்கப்படுகின்றன. தற்போதைய முறையில் தெளிவு இல்லாததால் உலக சந்தை மாற்றங்களை இது சரியாக பிரதிபலிக்கின்றதா என்ற சந்தேகம் மக்களிடையே நிலவுகின்றது. விலை நிர்ணய சூத்திரம் வெளிப்படையானதாக இருந்தால் விலை அதிகரிக்கப்பட வேண்டிய சூழலில் அதனை மக்களுக்கும் தெளிவாக விளங்க முடியும். அது அரசாங்கத்திற்கும் நுகர்வோருக்கும் இடையே உள்ள சந்தேகங்களை குறைக்க உதவும். இந்த மாற்றம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் எரிபொருள் விலை மாற்றங்கள் தொடர்பான பொதுமக்களின் அதிருப்தி பெருமளவில் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினார்கள் என்னும் குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட இருவரையும் சொந்த பணியில் செல்ல மன்று அனுமதித்துள்ளது. குறித்த வழக்கு விசாரணைகள் கடந்த வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை அவதூறு பரப்பினார்கள் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் ஜெயக்குமார் ஆகிய 2 வைத்தியர்களும் தமது சட்டத்தரணியூடாக மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். அதனையடுத்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை அடுத்து 2 வைத்தியர்களையும் சொந்த பணியில் செல்வதற்கு மன்று அனுமதித்துள்ளது. அத்துடன் வழக்கினை எதிர்வரும் மே மாதம் 29ஆம் தேதிக்கு மன்று திகதியிட்டுள்ளது. வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் ஊடாக அனுப்பப்படும் ஆபத்தான மென்பொருட்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் புதிய வகை நிதி மோசடிகள் குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருமண அழைப்பிதழ்கள், மின்சார கட்டண பட்டியல்கள் அல்லது அதிர்ஷ்டலாப அறிவிப்புகள் என்ற பெயரில் இந்த மோசடி கோப்புகள் அனுப்பப்படுகின்றன. இவற்றை தரவிறக்கம் செய்யும் போது கையடக்க தொலைபேசியில் தீங்கிழைக்கும் மென்பொருட்கள் ஊடுருவ வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் மோசடிக்காரர்கள் கையடக்க தொலைபேசி திரையை கட்டுப்படுத்துவதோடு வங்கிக் கணக்குகளுக்கு தொடர்புடைய ரகசிய OTP இலக்கங்களையும் திருடி பணத்தை மோசடி செய்வதாகவும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். எனவே அறிமுகமில்லாத அல்லது சந்தேகத்திற்குரிய நபர்களிடமிருந்து வரும் எந்தவொரு கோப்பையும் திறக்க வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். அத்துடன் தங்களது கையடக்க தொலைபேசியில் உள்ள இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் என்ற தெரிவை செயலிழக்க செய்யுமாறும் வலியுறுத்தியுள்ளனர். இதேவேளை செயலிகளை தரவிறக்கம் செய்யும் போது எப்போதும் உத்தியோகபூர்வமான கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் பிளே ஸ்டோர் ஆகியவற்றை பயன்படுத்துமாறு காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் நம்பகமான தரப்பாக தோன்றி போலியான தகவல்களை முன்வைத்த ஒரு தரப்பினரால் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார் நிலைக்குழு தெரிவித்துள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளில் இந்த தகவல் வெளியாகியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை இழந்த பணத்தை மீண்டும் மீட்பது என்பது தொழில்நுட்ப ரீதியாக பெரும் சவால்கள் நிறைந்த ஒரு காரியம் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கை அரசாங்கம் வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்திய 2.5 மில்லியன் டாலர் பணம் கணினி ஹேக்கர்கள் கைக்கு சென்ற சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விரிவான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு இது தொடர்பான பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நேற்று நிதியமைச்சில் நடைபெற்றன. இந்த மோசடி தொடர்பான விசாரணைகளுக்கு இலங்கை கணினி அவசர தயார் நிலைக்குழு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றது.
கணினி பயனாளர்களை போலி தகவல்கள் மூலம் திசை திருப்பும் பிஷிங் அட்டாக் முறையை பயன்படுத்தி ஹேக்கர்கள் இதை பணத்தை கொள்ளையடித்துள்ளதாக கணினி வல்லுநர்கள் கருதுகின்றனர். இதுகுறித்து அந்த குழுவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்கு தமனுபொலு கருத்து தெரிவிக்கையில், ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி இது ஒரு பிசினஸ் இமெயில் காம்ப்ரமைஸ் அல்லது நிறுவன மின்னஞ்சல் கணக்கை ஊடுருவி அல்லது அதன் மற்றொரு தரப்பாக தோன்றி நடத்தப்பட்ட ஒரு மோசடி என அடையாளம் காண முடிகின்றது. நம்பகமான தரப்பாக நடித்து போலியான தகவல்களை வழங்கி இந்த பணத்தை பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. மூன்றாம் தரப்பு ஒன்று நீண்ட காலமாக இந்த கொடுக்கல் வாங்கல்களை கண்காணித்து சரியான நேரத்தில் வேறு ஒரு கணக்கு விவரத்தை அனுப்பி பணத்தை பெற்றுள்ளது. இதற்காக அசல் நிறுவனத்தின் இணையதளத்தையோ அல்லது மின்னஞ்சல் முகவரியையோ ஒத்த போலியான முகவரிகளை அவர்கள் நுணுக்கமாக பயன்படுத்தியுள்ளனர். இந்த பணம் எந்த நாட்டில் எந்த கணக்குகளினூடாக பரிமாறப்பட்டுள்ளது, அது வெளிநாடாக இருந்தால் இன்டர்போல் உதவியை பெற முடியும். சில நேரங்களில் இந்த பணம் கிரிப்டோ கரன்சி போன்ற டிஜிட்டல் சொத்துக்களாக மாற்றப்பட்டு பணச்செலவை செய்யப்படவும் வாய்ப்பு உள்ளது. எதுவாக இருந்தாலும் சர்வதேச போலீசாரூடாக அந்த சேவை வழங்கும் நிறுவனங்களின் ஒத்துழைப்பை பெற வேண்டியிருக்கும். இது அனைத்தும் பெரிய தொழில்நுட்ப சவால்களுடனேயே முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் தொடரும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் குண்டுவெடிப்புகளின் அதிர்வுகள் சிறுவர்களின் குரல் வழியை நசுக்கி வருகின்றன. சுமார் 11 லட்சம் சிறுவர்கள் உளவியல் ரீதியாக ஆதரவு தேவைப்படும் நிலையில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. குண்டுவீச்சுகளின் அதிர்ச்சி மற்றும் தலையில் ஏற்படும் காயங்கள் காரணமாக பல சிறுவர்கள் பேசும் திறனை இழந்து மௌனமாக அவதிக்கு ஆளாகியுள்ளனர். 5 வயது ஜான் சொஹித் தனது வீட்டின் அருகே நிகழ்ந்த பயங்கர குண்டுவெடிப்பு தாக்குதலில் திகத்தி போய் ஒலிகளை எழுப்பும் திறனை முழுமையாக இழந்துள்ளார். இதேபோல வான்வழி தாக்குதலால் சிதைந்த படிக்கட்டுகளில் இருந்து விழுந்த 4 வயது லூசின் தம்போரோ நரம்பியல் பாதிப்பால் பேசும் திறனை இழந்து சிகிச்சை பெற்று வருகின்றார். எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பை சேர்ந்த உளவியல் நிபுணர்கள் காத்ரின் கிளாட் ரூவாக இதனை அறிவாற்றல் போர்க்காயங்கள் என்று அழைக்கின்றனர். தொடர்ச்சியான வன்முறையை எதிர்கொள்ளும் சிறுவர்களின் மூளை தற்காப்பு நிலைக்கு சென்று விடுவதால் அவர்கள் வெளியுலகத்தோடு பேசுவதை தவிர்த்து உறைந்து போகும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். காசா நகரில் உள்ள ஹமட் வைத்தியசாலையின் பேச்சு சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் மூசா அல்கோர்டே இத்தகைய தேர்வுசார் ஊமைத்தன்மை மற்றும் அதிர்ச்சியால் ஏற்படும் குரலிழப்பு வழக்குகள் முன்னெப்போதும் இல்லாதவாறு அதிகரித்து வருவதாக எச்சரித்துள்ளார். மருந்து தட்டுப்பாடு மற்றும் மருத்துவமனைகள் மீதான தாக்குதல்களுக்கு மத்தியிலும் நம்பிக்கை குமிழிகள் போன்ற எளிய விளையாட்டு முறைகள் மூலம் சிறுவர்களை மீண்டும் பேச வைக்க மருத்துவர்கள் போராடி வருகின்றனர் என அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. சிங்கப்பூரின் சாங்கி வானூர்தி நிலையம் உலகளாவிய ரீதியில் சிறந்த விமான நிலையத்திற்கான விருதை தொடர்ச்சியாக 14 தடவைகள் பெற்றுக் கொண்டுள்ளது. இதற்கு பின்னணியில் உள்ள காரணங்கள் வியக்க வைக்கும் வகையிலும் ஆச்சரியமூட்டும் வகையிலும் அமையப்பெற்றுள்ளன. 18 மணி நேர வானூர்தி பயணத்திற்கு பின்னர் சோர்வடைந்து வருகை தரும் பயணிகளை வரவேற்க புன்னகையோடு தானியங்கி செயற்கை நுண்ணறிவு துப்புரவாளர்கள் உருவாக்கப்பட்டு இந்த வானூர்தி நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. அவை தரையை சிறந்த முறையில் துப்புரவும் செய்கின்றன. அதேவேளை குடிவரவு சோதனையையும் கூட 15 நிமிடத்தில் நிறைவு செய்து வெளியேறும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று காத்திருக்கும் நேரத்தை சிறந்த முறையில் கழிக்க 24x7 இயங்கும் இலவச திரையரங்கம், வண்ணத்து பூச்சி தோட்டம் மற்றும் உலகின் மிக உயரமான உள்ளரங்க நீர்வீழ்ச்சி ஆகியவை நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. நடைபாதையில் உள்ளரங்க கண்ணாடி மீன்குளம் கூட அமைக்கப்பட்டுள்ளது. அதன் கூரையில் உள்ள டிஜிட்டல் திரை வெளியே உள்ள வானிலையை பிரதிபலிப்பது போல காட்சியளிக்கும் வகையில் தயார் செய்யப்பட்டுள்ளது. ஒரு வானூர்தி நிலையத்தில் இருப்பதை மறந்து மிக சிறப்பாக நிர்வகிக்கப்படும் ஒரு சிறிய எதிர்கால நகரத்தில் இருப்பதை போன்ற உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பம்சங்களின் காரணமாக இந்த வானூர்தி நிலையம் ஒட்டுமொத்தமாக 14 தடவைகள் உலகின் சிறந்த வானூர்தி நிலையத்திற்கான ஸ்கைட்ராக்ஸ் விருதை வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.